தற்போதைய அண்மை செய்தி. இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக எம்பி கனிமொழி தற்போது செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம். திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி தனது சமூக வலைதள பக்கங்கள்ல ஒரு பதிவினை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த பதிவில் அவர் சுட்டிக்காட்டியிருப்பது தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு என்பது அதிகரித்திருப்பதாக அந்த சாராம்சத்தில் அவரது அந்த பதிவு என்பது இருக்கிறது. குறிப்பாக கல்பாக்கம் அருகே சட்ட விரோதிகளால் 14 வயது சிறுமி கடத்தி செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்ற செய்தி, அது மட்டுமல்லாமல் கோவை சுகுணாபுரத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இளம்பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது உள்ளிட்ட செய்தி என்பது அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தி இருப்பதாக கனிமொழி தனது எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் அதில் எழுதியிருக்கக்கூடிய அந்த பதிவில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு பொறுப்பேற்காமல் அனைத்திற்கும் திமுகவின் மீது பழி போடுவதில் மட்டுமே குறியாக உள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் அரசு என்பதாக தமிழக வெற்றி கழகத்துடைய அரசின் நிர்வாகத்திறனை கேள்வி கேட்டிருக்கிறார். இதனை இத்தனை ஆண்டுகளாக திரைப்படங்கள் தொடங்கி பல்வேறு தளங்களிலும் பெண்களுக்கு எதிராக கலாச்சார வகுப்படுத்தவர்களும் பெண் மீதான வன்முறைகளுக்கு அவர்களே காரணம் என்பவர்களும் சுய ஒழுக்கம் இச்சமூகத்தின் ஆண்களுக்கு தேவையில்லை என்ற மனநிலை மேலும் வளரவே வழிவகுத்தனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களும் தனது திரைப்படங்கள் மூலமாகவும் அதே தானே சொன்னார் என்பதாக முதலமைச்சரை விமர்சித்தும் தனது கட்டுரையில, அதாவது அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தின் கடந்த சில நாட்களாகவே சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான இந்த குற்ற சம்பவங்கள் என்பது அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் அதனை விமர்சிக்கும் விதமாகவும் தமிழக அரசு இதனை உடனடியாக கலைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக அவரது அறிக்கை என்பது இடம்பெற்றிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.